வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரப்பகுதியான பொள்ளாச்சிரவுண்டானா அருகில் தங்கமயில் ஜுவல்லரி முன்பாக 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளியமரம் உள்ளது. இச்சூழ்நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பாக மழைக்காற்று அடித்து புளியமரத்தின் ஒரு சிறிய கிளை மட்டுமே ஒடிந்துள்ளது. ஒடிந்த சிறுகிளையை மட்டும் வெட்டாமல் 10 எடை கொண்ட மிகப்பெரிய புளியமரத்தை வேரோடு பிடுங்கி வீசியுள்ளனர். இது சம்மதமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது மரமடியோடு சாய்ந்துவிட்டதால் மரத்தை பிடுங்கியுள்ளோம் என அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறுகிறார்கள். ஒரு கிளை முறிந்ததற்காக 10 எடை கொண்ட ஒரு மரத்தை அடியோடு வேரோடு பிடுங்குவதற்கு காரணம் தங்கமயில் ஜுவல்லரி நகைக்கடையின் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாலும் கடையின் வியாபாரம் அதிகரிக்க 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காகவும் கடையின் உரிமையாளரோடு கூட்டு சேர்ந்த அரசு அதிகாரிகள் இம்மரத்தை வேரோடு பிடுங்கியுள்ளனர். கோட்டாட்சியர், நெடுஞ்சாலை அதிகாரிகளிடம் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தங்கமயில் ஜுவல்லரிக்கு துணை போகும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை தவறும் பட்சத்தில் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் மாவட்டச் செயலாளர் குண்டடம் காளிமுத்து அவர்கள் விரைவில் கண்டனார்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.